ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லோ, மாட்ரேட், ஹை பார்த்தோம். இப்போ தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் கொள்ளையே ஜம்ப் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லோ ரிஸ்க். இது ஜென்ரலாக எல்லாருமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இருந்தாலுமே வந்துட்டு இன்கேஸ் சில பேர்த்துக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் அதில் என்னென்னலாம் பெனிஃபிட், எது பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த லோ ரிஸ்க் யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3 இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா உங்களோட ஏஜ் லைக் 50+ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு லோ ரிஸ்க்கை ஜாஸ்தி செலக்ட் பண்ணணும். ஒரு 1 லேக் இருக்குன்னா 50% லோ ரிஸ்கில் போட்டுட்டு 30% மாட்ரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் வந்துட்டு 20% போட்டுக்கலாம். அந்த 50-30 ரூல் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் உங்கள் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டோன்ட் டேக் ரிஸ்க். ஆனால் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விப்ரோ ஸ்டாக்கு 1980 நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 500 இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி இப்போது 0வும் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஹை ரிஸ்க் கேட்டகரியை லோவாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்துட்டு பிலோ 40 இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். பிகாஸ் யூ ஹாவ் டைம். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் இப்போ ஹை ரிஸ்க்கை வந்துட்டு ஜாஸ்தி ப்ரப்போர்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் ப்ரப்போர்ஷன். ஃபஸ்ட்டு லோ ரிஸ்க்குள்ளே போவோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிபிஎஃப் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் சேஃபஸ்ட் இன் இந்தியா. ஏன் சொல்கிறேன்? இப்போ பிபிஎஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7%. நீங்கள் எஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா 5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட், 7% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தராங்க. நீங்கள் மினிமம் 500 இருந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, ஏடிசியில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இது ஆனால் மெச்சூரிட்டி வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 years வந்துட்டு லாக்இன் பீரியட் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் லோன் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒன் ஆஃப் தி ரொம்ப எல்லாத்த விட வந்துட்டு இதில் ஒரு ரொம்ப பெக்யூலியரான ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா ஈவன் கோர்ட் கூட வந்துட்டு இந்த பிபிஎஃப் அட்டாச் பண்ண முடியாது. அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் கடன் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கி உன்னால் கட்டவே முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்கள் எஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்டி 1 லட்சம் இருக்குது, பிபிஎஃப் 1 லட்சம் இருக்குன்னா எஃப்டி எடுத்துருவாங்க. கோல்டு உங்கள் கிட்ட இருக்குன்னா கோல்டை வந்துட்டு பேங்க்கு எடுத்துருவாங்க, கோர்ட் அட்டாச் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்கள் பிபிஎஃப்பை டச் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு இந்த பிபிஎஃப்க்கு நம்மளுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன தான் ஆனாலும், நீங்கள் என்ன தான் பண்ணாலும், தப்பே பண்ணாலும் உங்கள் பிபிஎஃப்பை டச் பண்ண முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆர்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிபிஎஃப் நீங்கள் ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 வருஷம் போடுறீங்க. அந்த 10,000 ரூபா 15 வருஷம் போட்டிங்கன்னா 32 lakhs இருக்கும். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்க தான் இப்போ தான் வந்துட்டு ஒரு எல்கேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் 10,000 ரூபா போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு லோ ரிஸ்க் உங்களுக்கு கண்டிப்பாக ஷுவர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது அவங்களோட ஹையர் எஜுகேஷன் அப்போது 32 lakhs வந்து நிற்கும். இல்லை நீங்கள் மேரேஜ்க்கு போடலாம், வாட் எவர். இது லோ ரிஸ்க், எந்த வித நீங்கள் பயமுமே இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதை வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பே பண்ணலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் இப்போ எஸ்பிஐ அந்த மாதிரி நீங்கள் ஹெச்டிஎஃப்சினா ஆன்லைன்லேயே வந்துட்டு நீங்கள் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஆர்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஓகே ஃபைன். அது வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டுட்டு நீங்கள் அதுலேயே லோன் அகைன்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டும் எடுத்துக்கலாம், நீங்கள் அதிலே ஓடி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்கில் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா பிபிஎஃப்.